ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம். தாவேகா தலைவர் விஜயுடைய சுற்றுப்பயணத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன? வணக்கம். கடந்த 13ஆம் தேதி திருச்சி மரக்கடை பகுதியிலிருந்து முதல் கட்டமான அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் துவங்கியிருந்தார். முதல் நாளிலேயே ஏகோபித்த மக்களுடைய ஆதரவு அதிக அளவுல இருந்தது. திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் செல்லும் வழி எங்கிலுமே குறிப்பிட்ட 1 மணி நேரத்துல செல்ல வேண்டிய பகுதிக்கு 5 மணி நேரம் வரை செல்ல வேண்டிய சூழல் எல்லாம் இருந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. இந்த நிலையில நாளை 2வது நாள் சுற்றுப்பயணத்தை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல மேற்கொள்ள இருக்கிறார். நாகப்பட்டினத்துல துவங்கி திருவாரூர்ல அவர் 2வது நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து அடுத்த வாரம், அதாவது 27ஆம் தேதி அன்று சென்னை வட சென்னை பகுதிகளிலும் அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அவரது சுற்றுப்பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டதன்படி பெரம்பலூர் மாவட்டத்துல அவரால் முதல் நாள் சுற்றுப்பயணத்துல இரவு 1 மணியை கடந்தும் அதிக அளவுல கூட்டம் இருந்ததால உரையாற்ற முடியவில்லை. அந்த பகுதியை தவிர்த்து விட்டு அவர் சென்னை புறப்பட்டு வந்திருந்தார். அதே போல இனி வரும் காலங்கள்ல 2 மாவட்டங்கள்ல மட்டும் அந்த சுற்றுப்பயணத்தை திட்டமிடலாம் என இந்த வாரமும் கூட, அதாவது நாளைய தினமும் கூட மயிலாடுதுறையில உரையாற்றுவதாக இருந்த சுற்றுப்பயணம் மாற்றியமைக்கப்பட்டு நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல மட்டும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில மாற்றப்பட்டது. மேலும் ஒரு முக்கிய மாற்றம் என்பது சுற்றுப்பயணத்துல நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தில், அதாவது குறிப்பிட்ட வட சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் காவல்துறை அனுமதியில சில இழுபறிகள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய ப்ரீ மான்சூன் ரெயின் என்பது அதிக அளவுல மழை பொழிவு என்பது ஏற்பட்டு வருவதால இந்த பகுதிகளில் இந்த காரணங்களால சுற்றுப்பயணம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றாலும் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கான காவல்துறை அனுமதிக்காக இன்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள்ல அந்த மனு என்பது மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அனுமதி கோரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மற்றும் சேலத்துல 4 இடங்கள்ல மக்களை சந்திக்கவும், அதில் 2 இடங்கள்ல விஜய் உரையாற்றவும் இந்த சுற்றுப்பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. திடீர் பயண மாற்றம், அந்த சுற்றுப்பயண மாற்றத்தால வடசென்னை மற்றும் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் அந்த சுற்றுப்பயணத்திற்கான மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணை என்பது விரைவில் கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தமிழக வெற்றிக் கழக வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.